ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ பட்டர் தான் இதோட மெயினு. ஸோ பட்டர் நான் ஒரு க்யூப் போட்டுக்கிறேன், ப்ளஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஃபுல்லாக பட்டர்லேயே கூட குக் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரா, 3 பெரிய வெங்காயம் ஃபைன்லி சாப்ட். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து குடமிளகா, ரெட் அண்ட் எல்லோ கலர் குடமிளகா நான் வந்து குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி. லைட்டாக சால்ட் போட்டு குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது எல்லாமே வந்து நான் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து பாவ் பஜ்ஜி மசாலா நான் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். ஸோ லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஹீட் பண்ணிட்டு வாங்க. ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து மத்து வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிட்டு வரேன். இல்லை நீங்கள் ஸ்மாஷர் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹீட்லேயே வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் வந்து ரெட் சில்லி பேஸ்ட்டு, ரெட் சில்லியை வந்து ஒரு 4-5 வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பூண்டு ஒரு 7-8 பூண்டு வந்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு கடாயில் வந்து பட்டர், ஜீரகம் ஒரு ஸ்பூன், அதேமாதிரி ரெட் சில்லி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், கார்லிக் ஒரு ஸ்பூன், கார்லிக் மட்டும் ஒரு ஸ்பூன், சால்ட்டு, அப்புறம் பாவ் பஜ்ஜி மசாலா, கொஞ்சம் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதில். ஸோ இது நல்லா வதக்கிட்டு ஒரு சைடு வச்சுருங்க. ஃபைனலாக லெமன் ஜூஸ், 1/2 லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேன் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலி பட்டர் தான் ஆட் பண்ணணும், பட்டர் இல்லாததான் நான் கீ ஆட் பண்ணுறேன். ஸோ பட்டர் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக பண்ணிங்கன்னா அந்த பேஸ்ட்டு அது வந்து அந்த கீயில் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதில் வந்து இந்த பன்னை கொஞ்சம் பெரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ மேலேயும் நான் அப்ளை பண்ணுறேன், உள்ளேயும் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பாவ் பஜ்ஜி மசாலா பண்ணோம்ல, ஸோ நம்ம அதை வந்து இதில் ஸ்டஃபிங்காக கொடுக்குறோம். ஸோ லைட்டாக மேலே வந்து ஆனியன் வந்து நான் டாப்பிங்ஸை கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக வந்து பாவ் பஜ்ஜி ரெடி.